ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. எதிர்பாராத பல புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதை நோக்கி வந்து நீங்களும் போவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதுனால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், விவாதங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள், இது எதுவுமே வந்து உங்களுக்கு கிட்ட வராது. எல்லாமே ஒரு பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்தால் கூட இது எல்லாமே நீங்கிடும். ஓகேங்களா? குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. தொழிலில் இருக்கிற தொல்லைகள் விலகும். தொழில் சம்பந்தமான விஷயங்களை நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். அவர் வந்து ஒரு இப்போ 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வார இறுதியில், இந்த வார கடைசியில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு 5ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்திலேயே பயிற்சி ஆகின்றார். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார் சூரிய பகவான். இது மிக மிக சிறப்பு. புதுசாக இப்போது மேஷராசிக்காரங்க ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு வந்து படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க. தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு வந்து அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வந்து வருமானம் அதிகரிக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை மிக மிக அதிகமாக கவனம் எடுத்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் 12ஆம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயங்கள் நோக்கி போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவி அவங்களுக்கு வந்து பக்கபலமாக நின்று எல்லா வேலைகளும் எல்லாமே பண்ணுவீங்க. இப்போது 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்க வந்து கூட்டு தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுமோ எல்லா வேலைகளும் எல்லாமே பண்ணுவீங்க. அப்புறம் கடைகள் வச்சு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடைகள் ஒரு ஜுவல்லரி கடை, இல்லை அப்படின்னா வந்து ஃபேன்சி கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைகள், அப்புறம் ஹார்ட்வேர் சம்மந்தமான கடைகள், இதுமாரி வச்சுருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13, 14ஆம் தேதியில் வந்து மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது, புதுசாக வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து போகிறது, இல்லை வீட்டிலேருந்து வந்து அங்கேருந்து ஒரு வீட்டில் இருக்கோம், இங்கேருந்து வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போகலாமாங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்து இது எல்லாத்தையும் வந்து ஓரளவு தவிர்த்துடுங்க 13, 14 தேதிகளில். அதேமாதிரி வெளியில் போய் நண்பர்கிட்ட பேசும்போது சரிதான், வெளியில் தொழில் தொடர்பான விஷயங்கள் பேசும்போது சரிதான், ரொம்ப கவனமாக இருந்துங்க. அப்புறம் 15, 16ஆம் தேதியில் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த 2 நாட்களுமே வந்து உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து இந்த நாட்களில் தொடங்குங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வந்து இந்த டயத்தில் வந்து பலம் பெறும் 15, 16ஆம் தேதி இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் இது இறங்குங்க. அதில் வந்து நல்ல நன்மைகள் எல்லாமே நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள்லேருந்து இறங்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு கார் பைக் வாங்குறதுக்கான முயற்சிகளும் இறங்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளும் இறங்கலாம், பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், தாராளமாக இறங்கலாம். இந்த நாட்கள் வந்து 15, 16 இந்த நாளில் வந்து உங்களுடைய புதிய முயற்சிகளில் வந்து வெற்றிகள் கிடைக்கும். 17, 18 இந்த நாட்களில் வந்து தொழில் தொடர்பான விஷயங்களை வந்து கவனிக்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? இந்த நாட்களில் 17, 18 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த 2 நாட்கள்லையுமே வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கலாம். அது சம்மந்தமாக வந்து பேங்க்கில் லோன் போடுறதுக்கான விஷயங்கள் வந்து ரெடி பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் நம்ம என்ன தொழில் தொடங்க போகிறோமோ அது சம்மந்தமான ஒரு ட்ரைனிங் எடுக்க போகிறது, இல்லை அப்படின்னா புதுசாக வந்து வேலைக்கு முயற்சிகள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து 17, 18 இந்த நாட்களில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான், அப்புறம் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துலேருந்து புதன் சூரியன் இவங்களுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி தான் வந்து புதன் பகவான். புதன் பகவான் வந்து இப்போது வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு.
அதனால் உங்களுடைய முயற்சிகள் வந்து சில பின்னடைவுகள் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க. அதிகப்படியான காரங்கள் சாப்பிட்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய உணவுகள் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மிகப்பெரிய தொந்தரவாக வந்து முடியும். அதனால் கவனமாக இருந்துவாங்க. இந்த வாரத்தில் மேசராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு போங்க, மகாலட்சுமி பெருமாள் 2 பேருமே வழிபடுங்க. அதாவது சுவாமியும் தாயாரையும் 2 பேருமே வழிபடுங்க. இதனால் இப்படி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக, மகாலட்சுமியும் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக தொழிலில் வந்து இருந்த தடைகள் விலகும். இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய புதனுடைய வக்ர நிலையாத வக்ரத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலைமையில் வந்து இப்போ நல்ல லெவலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல சிறப்பான ஒரு வாரமாக வந்து இது வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமையுது. இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.